வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சைப்பயிறு சுண்டல். பச்சைப்பயிரில் 2 வகையான சுண்டல் பண்ணிக்கலாம். ஒன்று ஸ்வீட் ஒன்று, ஒன்று காரம் ஒன்று. ஸோ இப்போ இதில் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அது எவ்வளோ வேணுமோ உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ இதில் ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதில் போட்டு நம்ம ஒரு 2 தடவை அலசிட்டு நம்ம ஊற வச்சிடலாம் இதை. ஸோ இப்போ நான் அலசிட்டு ஊற வச்சுக்கிறேன். நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. நல்லா தண்ணி முழுகிற அளவுக்கு நல்லா வச்சுக்கலாம் இது. இதுவும் ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணிவிடுங்க. அப்போ நாளைக்கு காலையில் நம்ம சுண்டல் செய்யும் போது நல்லாயிருக்கும். இல்லை ஈவினிங்கில் படைக்க போகிறீங்கன்னா காலையில் ஊற வச்சுட்டு சாயங்காலமாக நம்ம சுண்டல் பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் தான். நம்ம காலையில் படைக்கிறோமா இல்லை ஈவினிங் படைக்கிறோமா பிரசாதமா அப்படின்றது தான். சரி, நாளைக்கு இது எப்படி சுண்டல் வந்து ஆகுதுன்றதை பார்க்கலாம். நம்ம ஓவர் நைட் சோக் பண்ண பச்சைப்பயிறு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் நான் 2 போர்ஷனாக எடுத்துக்க போகிறேன். ஒன்று ஸ்வீட்டும் ஒன்று காரமும் பண்ணலான்ட்டு. ஸோ இப்போ இதில் பாதி அதை பிரிச்சுக்கலாம். இதில் ஸோ இது போதும். இதில் வந்து காரம் வேணும், உப்பு காரத்துக்கு பண்ணுறதுனால உப்பு வந்து சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி தெளிச்சிக்க தான் போகிறோம். ஏன்னா நான் ஸ்டீம் பாயில் தான் பண்ண போகிறேன். எப்போவுமே பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா ஒரு விசில் விட்டாவே அது நல்லா குழஞ்சிரும். அதனால் இதை நான் ஸ்டீம் பாயில் தான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பை கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ ஒரு ஸ்டீம் பாயில் பண்ணுற மாதிரி ஒரு இடியாப்ப ஸ்டாண்டில் அதை அப்படியே போட்டு எடுத்துக்கலாம். இதை ஸோ இப்போ இது போட்டாச்சு. இது ஸ்வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து உப்பு சேர்க்காமல் அப்படியே டைரெக்டாக மறுபடியும் ஒரு இடியாப்ப ஸ்டாண்டில் அப்படியே போட்டு வச்சிடலாம். இதை இப்போ நம்ம 2 போர்ஷனாக பிரித்து வச்சுருக்கிறதுல ஒன்று காரத்துக்கும் ஒன்று ஸ்வீட்டுக்கும். காரத்துக்கு மட்டும் நான் கீழே வச்சுருக்கேன், அதில் உப்பு போட்ட மாதிரி. இது ஸ்வீட்டுக்கு வைக்கிறதுனால இதை மேலே வச்சிடுறேன். ஏன்னா இந்த உப்பு வந்து அதில் வேகும் போது அந்த ஸ்மெல் வந்துடும். ஸோ அதனால் இதை மேலே வச்சுட்டு நம்ம இதை மூடி ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி வெந்துச்சுன்னு பார்த்துடலாம் நம்ம. ஸோ இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற ஸ்டீம் பாயில் பண்ணியிருக்கிற பச்சைப்பயிறு எப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். இதே நம்ம குக்கரில் வச்சுருந்தாலும் அடுப்பில் வேக வச்சாலுமே அது தண்ணியும் வேஸ்ட்டாக போயிடும், ப்ளஸ் நமக்கு பதமும் கரெக்டாக வராது. ஸோ அதனால் நான் எப்போவுமே இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் இந்த மாதிரி ஸ்டீம் பாயில் பண்ணிக்கலாம். வெறும் பச்சைப்பயிறு மட்டும் ஸ்டீம் பாயில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இது மேலே நம்ம எடுத்து வச்சது ஸ்வீட்டுக்கு தேவையான அளவுக்கு. இது ஸ்வீட்டுக்கு தேவையானது நம்ம இதில் தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது இப்போ இது எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிறதுக்காக இதை தனியாக நான் மட்டும் போடுறேன் இதில். ஸோ இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோன்னா இதுக்கு ரொம்ப பிடிக்காது ஸ்வீட்டு. ஸோ இப்போ அதனால் இதை நான் கிட்டத்தட்ட ஒரு அரை கப்புக்கு கொஞ்சம் கூடவே எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு திக்கு பாகுபதம் மாதிரி எடுத்துக்கலாம் இதை. ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை தாளித்து கொட்டிடலாம். நம்ம காரத்துக்கு எடுத்து வச்சுருக்கிறத நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ அங்கே அந்த சுண்டலை ரெடி பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் சூடாகிடுச்சு.
இது ஒரு 1/2 டீஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே கடுகு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் பெருங்காயம், இது கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து கொஞ்சம் டைஜஷனுக்காக தான். ரெகுலராக நம்ம எல்லார் வீட்லேயும் சுண்டல் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் டைஜஷனுக்காக சுண்டல் இதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா வந்து நம்ம இப்படி கிள்ளன மாதிரி போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா அப்போ தான் கொஞ்சம் காரம் அதுக்கு இறங்கும். இப்படி கிள்ளன மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற உப்பு போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்க பச்சை பயிறு சுண்டலை ஆட் பண்ணிடலாம். இதில் இதையும் நல்லா கொஞ்சம் எண்ணெயில் வதங்குற அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்ட உடனே நம்ம கார்னிஷ்க்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயும் கேரட்டும் அந்த சூட்லேயே ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை கலர் சுண்டல், தேங்காய், கேரட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணுறதுல கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டிஷாகவும் இருக்கும். இது அந்த சூட்லேயே போட்டு நம்ம அப்படியே வதக்கிடலாம். ஸோ இப்போ இது படையலுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு கப்பு பச்சை பயிருக்கு 1/2 கப்பு வெல்லம் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இதை வெறும் பாத்திரத்தில் போட்டு அடி கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் போட்டுட்டு சும்மா கொஞ்சம் இதை முழுகிற அளவுக்கு கூட இல்லாமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் கெட்டிப்படுற அளவுக்கு பதமாக வச்சுக்கலாம். பாகுனா ரொம்ப திக்கு பாகலாம் இல்லை, கொஞ்சம் கெட்டிப்படுற அளவுக்கு அந்த பாகை காய்ச்சிக்கலாம் இதை. ஸோ இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கொச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு தேங்காய் வந்து இதில் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1 கப்புனா 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுறீங்களோ அந்த பாத்திரத்தில் அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், ஒரே ஒரு பிஞ்ச் சுக்கு. ஸோ இப்போ இதில் மேலே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பாகை நம்ம ஊற்றி ஸோ இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். நான் எடுத்துருக்க குவான்டிட்டி கரெக்டான வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஸ்வீட்டு. உங்களுக்கு அதிகமாக கூட ஸ்வீட் வேணும்னா நம்ம கூடவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இதில் இப்போ நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ண கேஷ்யூ நட்டை வந்து மேலே நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா கலரி விட்டுட்டு பாகு வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு இந்த தேங்காய் பூ எல்லாமே போட்டு நம்ம சாமிக்கு நிவேதனம் ரெடி பண்ணிடலாம். நவராத்திரியோட 4வது நாள் லக்ஷ்மிக்குரியது நாள். 4, 5, 6 3 நாளும் லக்ஷ்மியை வழிபடக்கூடிய உகந்த நாட்களாக இருக்குது. ஸோ பச்சைப்பயிறு சுண்டல்லையே வந்து ஒரு ஸ்வீட்டு, ஒரு காரம் மகாலட்சுமிக்கும் படைச்சிட்டு
நவகிரகத்தில் ஒன்றான புதன் பகவானுக்கும் சேர்ந்து நம்மளோட படையலை சேர்த்தாச்சு. நம்ம எல்லா லக்ஷ்மி கடாட்சமும் பெற்று பெருவாழ்வு வாழ்கிறதுக்கு நம்ம இன்றைய சாமியை வழிபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.